விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். அன்பர்களே, பண்டிகைகள் நிறைய வருகின்றது. அந்த பண்டிகையிலே மிக முக்கியமான பண்டிகை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிவபெருமானுக்கு உகந்தது ஒரு ராத்திரி, அது சிவராத்திரி. முப்பெரும் தெய்வங்களாகிய அன்னை சரஸ்வதி, அன்னை மகாலட்சுமி, அன்னை பார்வதி, இந்த முப்பெரும் தேவிகளும் 9 அவதாரங்களாக 9 நாட்களும் வழிபட வேண்டிய, வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழா அப்படின்னா அது நவராத்திரின்னு சொல்லக்கூடிய விழா தான். ரொம்ப ரொம்ப விசேஷமான விழா. இந்த விழாவானது ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்துல மகாலயபட்ச அமாவாசை திதி முடிந்த மறுநாள்ல இருந்து நவராத்திரி துவங்கும். இந்த முப்பெரும் தேவிகளாகிய மலைமகள், அலைமகள், கலைமகள் இவர்களை போற்றும் விதமாகத்தான் இந்த நவராத்திரியானது கொண்டாடப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் இச்சாசக்தியின் சொரூபமாகிய மலைமகளாகிய பார்வதி தேவி வழிபாடு செய்வதும், 2வது 3 நாட்களாகிய அந்த நாட்கள்ல கிரியாசக்தியாகிய அன்னை அலைமகளாகிய மகாலட்சுமி வழிபாடு செய்வதும், கடைசி 3 நாட்களாகிய அந்த நாட்கள்ல ஞான சக்தியாகிய கலைமகள் அன்னை சரஸ்வதி தேவியை வழிபடக்கூடிய அந்த 9 நாட்களும் நவராத்திரியாக அமைகிறது. இந்த 9 நாட்களுமே இந்த அன்னை என்னென்ன நாமங்கள்ல அவதாரம் எடுக்கிறாங்க கேட்டீங்கன்னா, முதல் நாளை பொறுத்தளவுக்கு மகேஸ்வரியாகவும், 2ஆம் நாள் கௌமாரியாகவும், 3ஆம் நாள் வாராகியாகவும், 4ஆம் நாள் மகாலட்சுமியாகவும், 5ஆம் நாள் வைஷ்ணவியாகவும், 6ஆம் நாள் இந்திராணியாகவும், 7ஆம் நாள் சாமுண்டியாகவும், 8ஆம் நாள் துர்க்கையாகவும், 9ஆம் நாள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியாகவும் அவதாரம் செய்யறாங்க. அந்த 9 நாட்களுமே மிக விசேஷமானது. இது எதனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, இந்த புராணப்படி அசுரர்களை எல்லாம் வதம் செய்யக்கூடிய சக்தி இந்த முப்பெரும் தேவி. இந்த முப்பெரும் தேவிகளை படைத்தது அன்னை ஆதிபராசக்தி. இவர்கள் இந்த அசுரர்களாகிய மது கைடபர், சண்ட முண்டர்கள், சும்ப நிசும்பன் இவர்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய மிக விசேஷமான நாள் அப்படின்னா இந்த 9 நாட்கள் தான். இதுல குறிப்பா சொல்ல போனோம்னா, மிகப்பெரிய தவசி ஆகிய ரிஷி முனி ஆகிய, முக்கியமா வரமுனி என்ற முனிவர் சிவனை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருக்க காலகட்டங்கள்ல அகஸ்திய மாமுனிவர் வரும்போது அவருக்கு இவர் எழுந்து நின்று மரியாதை செய்யல. அகத்திய முனிவர் எவ்வளவோ அறிவுரெல்லாம் சொல்றாரு, அதையெல்லாம் இந்த வரமுனி ஏத்துக்க மறுக்கிறாரு. அதனால புத்தியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அசுரனுடைய புத்தி இருக்கனால நீ அசுரனாவே போவான்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு அகஸ்திய பெருமான் வரமுனிக்கு. அந்த வரமுனி மகிஷனாக மாறி, மகிஷாசுரனாக மாறி தேவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மும்மூர்த்திகளுக்குமே பெரிய லெவல்ல பிரச்சனைகளை கொடுக்கிற காலகட்டங்கள் தான். இதையெல்லாம் சரி செய்யணும்னால், அவனை அழிக்க வேண்டும் என்றால் அதுக்குரிய ஒரே தெய்வம் அன்னை ஆதிபராசக்தி தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணேன். அந்த அன்னையை வழிபாடு செய்யும் போது அந்த அன்னை
9 நாட்கள் இந்த மகிஷாசுரனுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக, அவனை அழிக்கிறதுக்காக யுத்தம் பண்றாங்க. அப்படி யுத்தம் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் 8வது நாள் மகிஷாசுர மர்தினியாக மாறி மகிஷரை வதம் செய்கின்றார். அந்த விசேஷம் இப்ப நம்ம இந்தியாவில் குறிப்பா தசரா விழாவாக மைசூர்ல கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 9 நாட்களும் தசரா விழாவாக கொண்டாடி கொண்டிருக்காங்க குலசேகரப்பட்டினத்தில். இந்த ஒவ்வொரு காலகட்டமும் பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி காலகட்டங்கள்ல குறிப்பா சொல்லப்படணும்னா இந்த தெய்வங்களை வழிபாடு பண்றது அவ்வளவு விசேஷம். இந்த துர்காஷ்டமி அன்னைக்கு அந்த அசுரனை வதம் செய்து எல்லா விதமான சங்கடங்களையும் தேவர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் ஒழித்து அசுரனை அழித்து இந்த உலகத்துக்கே நன்மை செய்த ஒரு அருமையான நாள் அந்த துர்காஷ்டமி. இதுல விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவராத்திரி பத்தி சொல்ல பார்த்தீங்கன்னா விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா 9 இதுதான் விசேஷம். இந்த 9க்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா 9ன்னா செவ்வாய்னு அர்த்தம். செவ்வாய் என்றால் வீரம், அதிகாரம், அந்த பலம் எல்லாமே செவ்வாயால தான் ஏற்படுறது. அதனாலதான் நியூமராலஜியில 9ஆம் நம்பர் அப்படின்னா செவ்வாய்க்கு கொடுத்தாங்க. இந்த 9ல என்னென்ன விசேஷங்கள் வருது கேட்டீங்கன்னா, நவரத்தினங்கள். முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள், நவ கிரகங்கள், நவரசங்கள், நவ பாஷாணங்கள், நவ துர்க்கைகள், நம்ம இப்ப கொண்டாடுற நவராத்திரி, மனிதனுடைய உடம்புல நவ துவாரம். இதெல்லாம் விட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை தாயோட கர்ப்பத்துல 9 மாதங்கள் ஜனித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. 10வது மாசத்துல தான் அது வெளியே வரும். இவ்வளவு சிறப்பும் இந்த 9 என்று சொல்லக்கூடிய எண்ணுக்கு உண்டு. இந்த நவராத்திரியில என்னென்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, குழு வைக்கிறது. எல்லார் வீட்லயும் குழு வைப்பாங்க. பக்தி பாடல்கள், அந்த அம்மனை புகழ்ந்து பாடல்கள் பாடுறது, அவர்களுக்காக சிறப்பு நைவேத்தியங்கள் செய்யறது, ஒவ்வொரு நாளும் ஒரு நைவேத்தியங்கள் செய்யறது. ஏன்னா இந்த நவராத்திரி பெண்களை சக்தி சுரூபமாக முன்னிறுத்தக்கூடிய ஒரு விழா தான் இந்த நவராத்திரி விழா. அப்ப எல்லா பெண்களும் சேர்ந்து அந்த விசேஷங்களை கொண்டாடுவாங்க. இதெல்லாம் முடிச்சு இந்த 10வது நாள் பார்த்தீங்கன்னா விஜய தசமி. தசம்னா வெற்றி, விஜயம், வெற்றி விஜயம் செய்யக்கூடிய நாள்ல தான் குழந்தைகளுக்கு கல்வி கற்கக்கூடிய ஆரம்ப நாளாக அந்த நாள் விஜயதசமி நாள் வருகிறது. இந்த விஜயதசமி நாள் என்னென்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, இந்த ராமர் புராணம் இருக்காருங்களா, ராமர் விஜயதசமி நாள்ல தான் ராவனோடு யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்ட நாள் அப்படின்னா அது இந்த விஜயதசமி நாள் தான். அதே மாதிரி மகாபாரதத்தில் பொறுத்தளவுக்கு பாண்டவர்கள் தங்களுடைய அஞ்ஞான வாசத்தை நிறைவு செய்து தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து, அது குறிப்பா சொல்ல போனோம்னா அர்ஜுனன் தன்னுடைய மிருகந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணுமற்ற பெண்ணுமற்ற நிலை, ஆணும் பெண்ணுமற்ற நிலைகள் சொல்லும் இல்லையா, இரட்டையை கலந்தது, அந்த நிலையிலிருந்து விடுபட்டு அர்ஜுனனாகவே மாறி தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து, காண்டிபத்தை எடுத்து யுத்தம் செய்யறதுக்காக வந்த நாள், அதாவது அஞ்ஞான காலம் நிறைவு பெற்ற நாள் இந்த விஜயதசமி தான். இந்த நவராத்திரியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 4 விதமான நவராத்திரிகள் இருக்கிறது. வருஷத்துக்கு 4 நவராத்திரி வரும். அதுல முதல் நவராத்திரின்னு சொன்னோம்னா ஆசாட நவராத்திரி, 2வது சாரதா நவராத்திரி, 3வது ஷியாமலா நவராத்திரி, 4வது வசந்த நவராத்திரி. இதுதான் நவராத்திரியோட விசேஷங்கள். இந்த நவராத்திரி தினம் பெண் தெய்வங்களுக்காக உருவாக்கப்பட்டது. மாசத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசம், புரட்டாசி நாளை கன்னி மாசம் சொல்லி பேர். இப்ப ஜோதிட ரீதியா ஒரு விஷயம் சொல்றேன். 12 கட்டத்துல பெண் தெய்வங்கள் அதிகமாக 30 தெய்வங்களும்
இருக்கக்கூடிய ஒரே ராசி என்னன்னா கன்னியா ராசி தான். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த நவராத்திரி 3 தெய்வங்கள் கன்னி ராசி எல்லாம் ஓகே. அப்ப இவங்களுக்குரிய கணவன்மார்கள் வேணும் இல்லையா? கணவன்மார்னா ஜோதிடத்துல 7ஆம் பாவம் அர்த்தம். லக்னம் 1ன்னா 7 வந்து மனைவின் அர்த்தம். அப்ப இந்த பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு கணவர் வேணும்னா அதுக்கு 7ஆம் பாவம் பார்த்தா மீன ராசி. இந்த மீன ராசியில சிவபெருமான் இருக்கார், மகாவிஷ்ணு இருக்கார், பிரம்மன் இருக்கார். இது கற்பனை இல்லைங்க, உண்மைதான். ஏன்னா இந்த குரு பிரம்மா மந்திரம் உருவானதே அந்த மீன ராசியில தான். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் யாருடையது? குரு. குருவே பிரம்மா. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் யாருது? ருத்ரன், சிவபெருமாண்டியது. சனீஸ்வரபாண்டிய நட்சத்திரம் அது வந்து சிவபெருமாண்டியது, என்ன அழிக்கிறவர் இல்லையா? அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம். ரேவதினாலே புதன், புதன் என்றால் பெருமாள் அர்த்தம். அப்ப இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய முப்பெரும் சக்திகளும் இருக்கிற இடம் மீனராசி. அந்த 7ஆம் பாவம் கன்னிராசி, நிலராசின்னு சொல்லுவோம். அந்த ராசியில தான் முப்பெரும் தெய்வங்களாகிய அன்னை பராசக்தி பார்வதி தேவி இருக்காங்க, மகாலட்சுமி இருக்காங்க, சரஸ்வதி தேவி இருக்காங்க. ஜோதிடத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த தெய்வங்கள் இருக்காங்க, அந்த தெய்வங்களை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிகமான பலன்கள் நிறைய கிடைக்கும். இந்த நவராத்திரி விழாவில் பெண் தெய்வங்களை வழிபாடு செஞ்சு பெண்மைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா இந்த பூமியை வந்து பாரத பூமி, பாரத தாய். அதனால நவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லாமுள்ள முப்பெரும் தேவியுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.